ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கேக் வெட்டலாமா? 1 2 3. என்ன இவ்வளோ கெட்டியாக இருக்குது? நாங்கள் கேக் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் ரத்த பொரியல், ஆட்டு ரத்த பொரியல், உடம்புக்கு சத்து தரும். எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இதில் உப்பு கலந்துருப்பாங்க, அதனால் உப்பு கலக்க தேவையில்லை. இதையும் வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய் தாளித்து விட்டு ரத்தத்தை போட்டு பெரட்டி விட்டே இருங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் பெரட்டி விடுங்க. பொரியல் கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அது 5 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் போனால் கறிக்கிடும். ஒரு 2 நிமிஷம் வைங்க போதும். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், மூடி போட்டு எடுத்தாச்சு. தண்ணி சுண்டுது. அப்படி கரெக்டி விடும். ரெண்டு கப்பு வாங்கினோம். 2 கப்பு வந்து 1 கப்பு 200, 1 கப்பு 100 ரூபா, 2 கப்பு 200 ரூபா. ரத்த பொரியல் தண்ணி சுண்டுச்சுன்னா ஓவர். அப்படியே ஆவி பறக்கு, கம்மன்னு ஆவி பறக்குதான். இந்தாங்க, சாப்பிடுங்க. என்ன பாட்டு போடலாம் இதுக்கு? முட்டைப்பணி படிக்கவா, ஒரு படி சமைக்கவா, என்ன வச்சுக்கோ கையில் கொஞ்சம் அடிக்கவா, 3 நாளா தூங்கலை. அதுக்கு வர எனக்கு தெரியாது. இன்னொரு பாட்டு போடலாமா? காதல் தர நெஞ்சம் காத்திருக்கு, காதலிக்க அங்கு நிறம என்ன தேடிக்காக என்ற வார்த்தை எனக்கு ஒன்றை தேடி வாழ்ந்து சிலரிக்கும் தண்ணீர் சத்தம் செய்தி கண்ணிடம் அதுக்குள்ள நம்ம ஒரு இது பார்த்துட்டு வந்துடுவோமா? அப்புறம் எங்கள் வீட்டில் மணி பிளான்ட் அப்படி சூப்பராக இருக்குதா? அது பெருசு, இது சின்ன. வீட்டு பக்கம் எங்கேயாவது கோட்டரப்பட்டில் இருந்தால் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எப்படி வைங்க, அப்படியே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது அழகுக்கு இல்லை, நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இது பார்க்கும்போது காம் ஆகிடும். கொஞ்சம் வந்துடுச்சு, நம்ம கையிலே வச்சு தள்ளுவோம். எப்போ தண்ணி சுண்டுறது, இப்போ நான் சாப்பிட்றது பசிக்குது. இதுங்க ஒரு நிமிஷம், நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு பார்த்தாச்சு. காரம் கம்மியாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு பரட்டிடுவோம். இதுங்க ஒரே கையில் ஃபோன் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால பயமாக இருக்குது. இது எங்கே கட் ஆக மாட்டேங்குது வேறு. கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும்.
எனக்கு சின்ன சின்னதாக இருந்தது. எனக்கு சோத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? கொதிக்குது குழம்பு கொதிக்குது. நம்ம கொஞ்சம் இப்படி தண்ணியாக இருக்கும்போது எடுத்து வாயில் 2 போடுவோம். இப்படி இருக்குது டேஸ்ட்டு. செம்மையாக இருக்குது. இப்படி தண்ணி இப்படி ரசம் மாதிரி குடித்தா அவ்வளோதான். சமையல் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு, சொன்னால் இவ்வளோ தான் வருது. நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பாய்.